Pseudo classes. இதுவும் ஒரு செலக்டர். இது இன்னொரு செலக்டரோட சேர்ந்து பயன்படுத்துவோம். இது கோலன் வச்சு பயன்படுத்தணும். இது எலிமெண்ட்டுக்கு ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணும். கரண்ட்டாக அந்த எலிமெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத அந்த எஃபெக்ட் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கோலன் ஹோவர், கோலன் லாங்குவேஜ், கோலன் ஆக்டிவ், கோலன் ஃபோக்கஸ், கோலன் விசிட்டட், கோலன் ஃபர்ஸ்ட் சைல்டு. இதோடைய எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோவர் எஃபெக்ட். அதுக்கு நம்மளுக்கு ஒரு லிங்க் வேணும். ஸோ href ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனில் ஒரு டபுள் கொட்டேஷனில் ஹேர் சிம்பிள் கொடுங்க. கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லிங்க் அப்படின்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு இப்போ ரெண்டு செலக்டரையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஏன்றது தான் நம்மளுடைய லிங்க் செலக்டருடைய நேம். கோலன் வச்சு ஹோவர் எஃபெக்டை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதை ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய லிங்க் இருக்கு இல்லையா, இது நார்மலாக ப்ளூ கலர். ஸோ மவுஸை வந்து மேலே வைக்கும் பொழுது ரெட் கலரில் மாறுது. ப்ளஸ் 30 பிக்சல் சைஸும் பெருசாகி நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதுதான் ஹோவர் எஃபெக்ட். ஹோவர் எடுத்துட்டு கோலன் ஆக்டிவ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்படி கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் நம்ம கிரீன் கலர் இதே நான் சேவ் பண்ணிட்டு இப்போ அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய மவுஸை வச்சு இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது என்ன கலர் வருது, நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அந்த கலர் ப்ளஸ் அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து வருது. இதுதான் ஆக்டிவ். நெக்ஸ்ட் வந்து விசிட்டடு. ஒரு லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிங்க் என்ன கலர்ல சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணியாச்சு. இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோம், ஆனால் அது ப்ளூ கலர்ல இருக்கு. அதை மாத்துறதுக்கு நீங்க கோலன் விசிட்டட் கொடுத்துட்டு இப்போ நீங்க இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃபரன்ஸ் பண்றேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த இதை கிளிக் பண்ணி வச்சிருந்ததுனால அந்த கலர் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லாங்குவேஜ். இப்போ நம்மளுடைய லாங்குவேஜ் டபுள் கொட்டேஷன்னா இந்த சிம்பிள் டபுள் கொட்டேஷன் சிம்பிள் தானே இருக்கும். இதே வேற லாங்குவேஜ்ல வேற சிம்பிள் இருக்கலாம், அதை நம்ம மாற்ற முடியும். அதுக்கு தான் இந்த லாங்குவேஜ். இப்போ Q இந்த கொட்டேஷன் டேக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு லாங்குவேஜ் LANG கொடுத்துட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கோங்க. TIL அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த Q இருக்கு இல்லையா, அது பக்கத்துல கோலன் வச்சு இந்த லாங்குவேஜ் இங்க ஒரு ஃபங்க்ஷன் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Q வச்சுட்டு கோலன் வச்சிங்கன்னா LANG லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் வரும். செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராக்கெட்குள்ள நம்ம கொடுத்த நேமை வந்து கொடுத்துருங்க. டில்லுன்னு கொடுத்துட்டு அண்ட் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ்க்குள்ள வந்து ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கொட்டேஷனுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கைட்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல நம்ம மாற்ற போகிறோம். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்து டில்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி பக்கத்துல இன்னொரு டில்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்றோம். இப்போ பாருங்க டபுள் கொட்டேஷனுக்கு பதிலாக நம்மளுக்கு டில்ட் சிம்பிள் மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபோக்கஸ் எங்க பயன்படுத்துவோம்னா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது அது எப்படி நம்மளுக்கு எஃபெக்ட் காட்டணும் அப்படின்ற இடத்துல பயன்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து இன்புட் கோலன் வச்சு இந்த இன்புட் இருக்கு இல்லையா, அந்த டேக் நேம் கோலன் ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள நம்மளுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் மாறணும் அப்படின்றத ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ பாருங்க உள்ள கிளிக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சைல்டு. அதுக்கு நம்ம ஒரு பேரண்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள நிறைய குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிவிஷன் தான் பேரண்ட். அவங்களுக்குள்ள நான் 2 சில்ட்ரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து H1 டேக்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹாய் ஹலோ 2 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துல யார் வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்றத நம்ம இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்க போறோம். H1 கோலன் ஃபர்ஸ்ட் சைல்டு இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 பேர்த்துல அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்றத எடுத்துக்கும். அந்த ஸ்டைலையும் அப்ளை பண்ணிடும்.